மனிதன் நிலைய உயர வேண்டும். ஏன்னா மனிதனுக்கு தான் ஐயா மரணமில்லா பெருவாழ்வு உண்டு. மனிதனுக்கு தான் மரணமில்லா பெருவாழ்வு உண்டு. அவன்தான் பெரிய பிறந்து இறந்து போவதோட என்றும் மரணமில்லா பெருவாழ்வு பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளவர். அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? உயிர்கொலை செய்யக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது, தெய்வத்தின் பேராலும் உயிர்கொலை செய்யக்கூடாது. எந்த வகையிலும் உயிர்கொலை செய்வதை தவிர்க்க வேண்டும். அந்த அதுக்குரிய அறிவு வந்தால் தான் அவன் மரணமில்லா பெருவாழ்வு பெறுவான். அது வேண்டுகோளால் தான் முடியும். ஆசான் அகத்தீசன் நந்தீசனை வேண்டினால் முடியும். அடுத்து அவருக்கு ஆசி பெற வேண்டும் என்றால் மாதம் ஒருவருக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும். புலால் மறுக்க வேண்டும். ஆட்டுக்கறியோ கொடிக்கறி சாப்பிடக்கூடாது. அப்போ உயிர்கொலை செய்து இன்று முதல் நான் உயிர்கொலை செய்து உண்ண மாட்டேன் என்று சித்ரா பௌர்ணமி 13/5/2006 இன்று முதல் அகத்தீசா நந்தீசா திரு ராமலிங்க சாமிகளே, மாணிக்கவாசகா, திருஞான சம்பந்தர் ஐயா பெரியோர்களே, இன்று முதல் நான் எந்த உயிரையும் கொல்ல மாட்டேன், அதை ஊனை உண்ண மாட்டேன், அதை உடம்புக்கு உண்ண மாட்டேன், அது கறி சாப்பிட மாட்டேன். இன்று முதல் நான் இருப்பேன் என்று இந்த இடத்தில் ஆசான் அகத்தீசனும் நந்தீசனும் திருமலை தேவனும் காலாங்கிநாதரும் கரூர் முனியரும் பெரிய பெரிய மகான்கள் இருக்கிறார்கள். அந்த சனி இந்த நேரத்தில் ஒருவர் சத்தியம் செய்ய வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அகத்தீசா நந்தீசா திருமலை தேவா காலாங்கிநாதா திருஞான சம்பந்தரையா திருநாவுக்கரசரையா இன்று முதல் நான் எவ்வுயிரையும் கொள்ளாதிருக்கவும், புலால் உண்ணாதிருக்கவும், ஞானியின் திருவையை பூஜிக்கவும், அவர் நாமத்தை சொல்லவும் எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும். அதற்கு இன்று முதல் நான் இந்த லட்சியத்தை கடைபிடிக்க நீர் அருள் செய்ய வேண்டும் என்று யார் ஒருவர் கேட்கிறார்களோ, அவர் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அவர் திருவடியின் சிறுமையை தாங்குவேன். இன்று முதல் மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்வேன். எத்தனை அடையில் இருந்த போதிலும் சரி, ஒரு பசித்த ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வேன். இந்த சன்னதியில் நான் வேண்டிக் கொள்கிறேன், சபதம் செய்கிறேன். நான் இன்று முதல் மாதம் ஒருவருக்காக அன்னதானம் செய்ய போகிறேன். அது அந்த வாய்ப்பை நான் பெறப்போய் செய்வேன். அதுக்கு நீ உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் யாராக இருந்தாலும் சரி அவர் பாதத்தை நெஞ்சில் பதித்துக் கொள்வேன்.